வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி மட்டன் கறி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2-3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன சைஸு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அந்த காரம் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்த அளவுக்கே வந்து மிளகு, இதை சேர்த்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கறிக்கூட்டுக்கு. நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து அதிகமாக ஆகிடக்கூடாது. ஒரு பெரிய சைஸ்னால் நீங்கள் 1/2 தக்காளி மட்டும் போட்டால் போதும். 1/2 கிலோ மட்டனுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊர் சைட்லலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சா கறிக்கூட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு அந்த பச்சை மிளகா போக நமக்கு வந்து எவ்வளோ வத்தப்பொடி தேவையோ அதை சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் மசாலா பொடி கடையில் கிடைக்குது இல்லையா, சக்தி மட்டன் மசாலா, இல்லைன்னா லோக்கல் பிராண்ட்ஸில் கிடைக்கிற மட்டன் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நான் வந்து கறி வேக வச்ச சாறை சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இதை வந்து கூட்டு பதத்தில் தான் எடுக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறிக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்த்து உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வேக வச்சு மசால் வாடை போகிற மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம இறக்கணும். அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் கறிக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மெத்தட் கூட. இதில் ரொம்ப அதிகமான மசாலாம் நம்ம சேர்க்கலை. பட்டை, கிராம்பு இப்போ எல்லாமே தாளிக்கிறப்பே சேர்ப்பாங்க, அதெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும். பட் ஊர் சைடில் ஃபங்க்ஷனில் திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இது வந்து அந்த ஃப்ளேவருக்காக நம்ம அந்த மட்டன் மசாலாவில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.